ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராதிகா சரத்குமார் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தான் தாய்க்கிழவி. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராதிகா சரத்குமார் இருக்காங்க இல்லையா, ஸோ தாய்க்கிழவி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கதைக்களமே பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை ஒட்டி ஒரு கிராமம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ மதுரை மண்ணுக்கான ஒரு ஸ்லாங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்லாங்கோட மதுரை மக்களுடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் காமிச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராதிகா சரத்குமாரோட அப்பியரன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தளவுக்கு மெனக்கெட்டுருக்காங்க இந்த படத்துக்காக அப்படிங்கும்போது தெரியுது. நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மொத்தத்தில் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தாய்க்கிழவி அதாவது நம்ம ராதிகாவுடைய கேரக்டர் என்னென்னா, ஸோ அவங்க ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வட்டிக்கு விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படின்னாலே அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயம். ஏன்னா வட்டி காசு வசூல் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம ராதிகா சரத்குமார் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே சாவு வருது, இந்த கேள்விக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே வேண்டிப்பாங்க, இந்த கேள்வி மண்டையை போட்டுச்சுன்னா நல்லாயிருக்குமே, எப்போ பார்த்தாலும் வட்டி காசுன்னு கேட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்கிழவிக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. ஸோ உடம்பு சரியாமல் படுத்துட்றாங்க. ஸோ படுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்களுக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய பசங்களாக இருக்கட்டும், அவனுடைய மருமகளாக இருக்கட்டும், எல்லோரும் வராங்க. ஸோ சுற்றி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு எதிர்பாராமல் ஒருத்தர் ஒரு நகைக்கடைக்காரர், பெரிய நகைக்கடைக்காரர் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு, ரொம்ப நன்றிப்பா இது மாதிரி சொல்லிட்டு, இவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்றாருன்னு பார்த்தா, ஸோ அதாவது இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த நகை கடைக்காரர்கிட்ட ஒரு 160 பவுன் நகை செய்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரன் சொல்லிட்டு போகிறான். சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம தாய்க்கிழவியோட மகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், ஸோ இங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தாய்க்கிழவி நம்ம ராதிகா சரத்குமாரை காப்பாற்றினாங்களா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த தாய்க்கிழவி அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த படம் அப்படிங்கிறது நம்ம ராதிகா சரத்குமார் அவங்கள சுற்றி தான் நடக்குது. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மெயின் கேரக்டரு. ஸோ இவங்கள சுற்றி தான் நடக்குது. இவங்க தான் மெயின் இந்த மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லனாக இருக்கட்டும், ஹீரோயினாக ஏதாவது இந்த நெகட்டிவ் கேரக்டராக இருக்கட்டும், பாசிட்டிவ் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தாய்க்கிழவி தான், ராதிகா சரத்குமார் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கு நம்ம சிவகார்த்திகேயனை நம்ம ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த காலகட்டத்தில் இப்போவும் இந்த மாதிரி ஒரு படம் ஓடும் அப்படிங்கிறத நம்பி அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது காமிச்சது இந்த படத்தோட டைரக்டரான சிவகுமார் முருகேசனை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நக்கல் நையாண்டியோட மதுரைக்கே இருக்கக்கூடிய ஒரு நக்கல் நையாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் முழுக்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.